Welcome back to the New World of Education Astrology YouTube channel. Good morning everyone. Today we will see about Palano classes. First we will see about classification of Palano classes. Palano classes ஓட classification என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வகைப்பாடு. தொகுதி முதுகு நாணிகள், துணை தொகுதி அரை நாணிகள், குரூப் ப்ரோகார்டேட்டா, வகுப்பு என்டிரோனியூஸ்டா, குடும்பம் டைகோடெரிடே அண்ட் பேரினம் பலனோ கிளாஸஸ். தொகுதி முதுகு நாடிகள் ஏன்னா வெர்டிபிரேட்ஸ் இருந்தாலே நம்ம கார்டேட்டா தான். ஸோ முதுகு நாணிகள். துணை தொகுதி அரை நாணிகள், ஹெமிகார்டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ஆம்ஃபி ஆக்சஸ் பார்த்தோம், அது செஃபலோ கார்டேட்டு தலை நாணிகள்னு சொல்லுவோம். இங்கே துணை தொகுதி அரை நாணிகள். அப்படின்னா நோட்டோகார்டு ப்ரெசென்ட் இன் பாடியில் பாதி வரை நோட்டோகார்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஹெமிகார்டேட்டு. குரூப் ப்ரோகார்டேட்டு அண்டு ஆரம்பகால உயிரிகள்னு சொல்லுவோம். வகுப்பு என்டிரோனியூஸ்டா, குடல் வழியாக என்ன செய்யும்னா ப்ரீத்திங் பண்ணும். ஸோ கட் ப்ரீத்தர்ஸு. ஸோ என்டிரோனியூஸ்டா வகுப்பு. பேரினம் டைகோடெரிடே அண்டு குடும்பம் டைகோடெரிடே, பேரினம் பலனோ கிளாஸஸ்ன்னு சொல்கிறோம். சார் நெக்ஸ்ட்டு பொதுவாக இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்கான் புழு அல்லது டங்க் வோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஓக் மரத்தோட ஃப்ரூட்டான அந்த ஃப்ரூட்டோட ஷேப்பில் இருக்கிறது அக்கான், அந்த பழத்துக்கு பேர் அக்கான் பழம்னு சொல்லுவோம். அந்த அக்கான் ஷேப்பில் இருக்கிறதுனால இதை அக்கான் புழு அப்படின்னு சொல்கிறோம். ஓக் மரத்தோட ஃப்ரூட்டோட ஷேப்பை ஒத்துருக்கிறதுனால இது அக்கான் புழுன்னு சொல்கிறோம். அது எங்கே லிவ் பண்ணுதுன்னா யூ வடிவ குழியில் வாழும். ஓகேவா? யூ வடிவ குழி அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் யூ ஷேப்பில் ஒரு குழி, கிட்டத்தட்ட ஒரு 1500 ஃபீட் அந்த சென்டிமீட்டருக்கு குழி தோண்டி அதுக்குள்ளே என்ன செய்யும்னா வாழும். அதனால் டியூபுக்குள்ளே வாழ்கிறதுனால டியூபிகோலஸ் புழு அப்படின்னு கூட நம்ம பேர் சொல்கிறோம். இந்த யூ வடிவ குழிக்குள்ளே வாழ்கிறதுனால டியூபிகோலஸ் வோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு சிலியா வழியாக மூவ் பண்ணும். ஓகேவா? உடம்பை ஃபுல்லாக அந்த யூ வடிவ குழாய்க்குள்ளே மறைச்சிரும். தலையை மட்டும் வெளில தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். அண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வர்றது சிலியா வழியாக நடக்கும். ஆனால் ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக செக்ஸுவல் டைமார்ஃபிசம் உண்டு. அண்ட் இழப்பு மீட்டல் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி உண்டு. வெட்டி போட்ட ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு உயிரியாக மாறும். அதான் இழப்பு மீட்டல்னு சொல்லுவோம். ஸோ இழப்பு மீட்டல் பண்பு உண்டு. இதோட லார்வாவுக்கு பேர் என்னென்னா டர்னேரியா லார்வா அப்படின்னு சொல்லுவோம். டர்னேரியா லார்வா. அண்டு இது எதை ஒத்தது அப்படின்னு பார்த்தோன்னா எக்கினோடெர்மேட்டாவோட பைப்பினேரியா லார்வாவை ஒத்தது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின் ஆல்சோ. ஓகேவா? இந்த பலனோ கிளாஸஸோட இந்த டர்னேரியா லார்வா எதை ஒத்ததுன்னா எக்கினோடெர்மோட பைப்பினேரியா லார்வாவை ஒத்தது. அண்ட் இது அயோட ஃபார்ம் ஸ்மெல்லை ஸ்ப்ரெட் பண்ணி அதோட ப்ரிடிட்டார்ஸ்கிட்டேருந்து தப்பிக்குது. அயோடோ ஃபார்ம் ஸ்மெல்லை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதோட கொன்றோமிகள்கிட்டேருந்து தப்பிச்சிருது. அண்ட் இது ஒரு கனெக்டிங் லிங்க். யாரை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா முதுகெலும்பற்றவை மற்றும் முதுகெலும்புடையவை, வெர்டிபிரேட்ஸ் அண்ட் கார்டேட்டு, இன்வெர்டிபிரேட் அண்ட் வெர்டிபிரேட்டை கனெக்ட் பண்ணுறது இதுதான். ஸோ இணைப்பு பாலமாக இருக்குது ரெண்டுக்கு இடையில். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கும். அண்ட் இதோட சைஸ் பார்த்தோன்னா பலனோ கிளாஸ் 2லேருந்து 2.5 சென்டிமீட்டர் வர வளரும். உடல் ப்ரொபாசிஸ் காலர் ட்ரங்க் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஆனால் உடற்சுவர் அப்படின்னா சிலியா செல்லு, சுரப்பி செல்லு, உணர் செல் அப்படின்னு சொல்லி 3 வகையான செல்கள் பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு உடற்சுவரில். இதில் உணர் செல்கள் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொபாசிஸ் மற்றும் காலர் பகுதியில் காணப்படும். சுரப்பி செல்கள் மேற்கொண்டு 3 வகையாக பிரிக்கப்படுது. அவை அமைலே செல்கள், ரெட்டிகுலேட் செல்கள், மியூக்கஸ் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அமைலே செல்கள் கிடையாது, மல்பெரி செல்கள். ஓகேவா? சுரப்பி செல்களோட 3 வகை என்னென்னா மல்பெரி செல்கள், ரெட்டிகுலேட் செல்கள், மியூக்கஸ் செல்கள். அதில் மல்பெரி செல்கள் என்ன செய்யும்னா அமைலேஸையும், ரெட்டிகுலேட் செல்கள் கோலையையும், அண்டு லாஸ்ட் என்ன சொன்னோன்னா மியூக்கஸ் செல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது கிரானுலார் சப்ஸ்டன்ஸையும் செக்ரீட் பண்ணும். மல்பெரி செல்கள் அமைலேஸையும், ரெட்டிகுலர் செல்கள் கோலையையும், அண்டு மியூக்கஸ் செல்கள் கிரானுலார் பொருட்களையும் செக்ரீட் பண்ணும்.
உடற்குழியை சுற்றிலும் எபிதிலியம் வந்து காணப்படும். இதுக்கு பேர் பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்லுவோம். உடற்குழியை சுற்றி உள்ள எபிதிலியம் பெரிட்டோனியம். இது குடல் வழியாக வந்து சுவாசம் செய்யுது. அதனால இதை கட் ப்ரீத்தர்ஸ், அதாவது என்டிரோனியூஸ்டா அப்படின்னு வந்து வகைப்படுத்துகிறோம். அண்டு உடற்குழி வந்து உடலில் வந்து குடல்ல இருந்து உருவாகிறதுனால இது என்டிரோசீலோமேட் உயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம். சீலோம்னாலே உடற்குழி, என்டிரோ தட்ஸ் கட்டு. உடற்குழி வந்து கட் ரீஜியன்ஸ்லேருந்து வர்றதுனால இது என்ட்ரோசிலோமேட் உயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்டிரோசீலம் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா புரோட்டோசீலம், மெட்டாசீலம், மீசோசீலம். புரோட்டோசீலம், மெட்டாசீலம், மீசோசீலம். இந்த புரோட்டோசீலம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒன்றா தான் நம்பர்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். புரோட்டோசீலம் வந்து ஒன்று தான் இருக்கும், மெட்டாசீலம் 2 இருக்கும், மீசோசீலம் வந்து 2 இருக்கும். புரோட்டோசீலம் எங்கே ப்ரொபாசிஸ் பகுதியிலையும், மீசோசீலம் வந்து காலர் பகுதியிலையும், மெட்டாசீலம் வந்து பிராங்கியோஜெனிட்டல் பகுதியிலையும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ரொபாசிஸ் வந்து புரோட்டோசீலம் வந்து ப்ரொபாசிஸ் பகுதியிலையும், மீசோ நடுவில் உள்ளது காலர் பகுதியிலையும், மெட்டாசீலம் பிராங்கியோஜெனிட்டல் ரீஜியன்ஸ்லையும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா உடம்பு அப்படி தான் நம்ம பிரிச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் அமீபாய்டு, இதில் உள்ள செல்கள் எல்லாம் மூவபுளாக இருக்கும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரும் தன்மையாக இருக்கும். ஸோ அமீபாய்டு செல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு உடற்கண்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிராங்கியோஜெனிட்டல் பகுதியில் உள்ள உடற்சட்டகம் பிராங்கியோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். பிராங்கியோஜெனிட்டல் ரீஜியன்ஸ் மீன்ஸ் தட் இஸ் ட்ரங்க் ரீஜியன்ஸில் இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள அந்த உடற்சட்டகத்துக்கு பேர் பிராங்கியோஸ்கெலிட்டன். அது எம் ஷேப்லையும் இருக்குமா. அண்டு 100 ஸ்டோமோ கார்டு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது காலர் பகுதியில். அண்ட் பைக்கோ கார்டு வந்து ட்ரங்க் ரீஜியன்லையும், ப்ரொபாசிஸ்கெலிட்டன் ப்ரொபாஸ் ரீஜியன்ஸில் வந்து காணப்படுது. அதோட அதில் உள்ள செல்கள் வந்து ஓய்வடிவத்தில் வந்து காணப்படும். அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லும்போது பிளட் வந்து கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸாக தான் இருக்குது, நிறமற்றதாக இருக்குது. சுவாசம் வந்து 100 கில் ஸ்லிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது எதுக்காகனா ரெஸ்பிரேஷனுக்காக இருக்குது. அண்ட் சிலியா அப்படின்னு சொல்லுவோம். சிலியா வந்து ஆல்ரெடி மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் சிலியா என்ன செய்யுதுன்னா உணவு எடுத்துக்கிறதுக்காகவும் ஹெல்ப்பாக இருக்குது. சிலியரி ஃபீடர். ஓகேவா. சிலியா வழியாக நீர் சுழற்சியிலேருந்து வர்ற அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை எடுத்து சாப்பிடுது. ஸோ சிலியா வழியாக உணவூட்டம் நடக்குது. அண்ட் வெளிக்கருவுறுதல், எக்ஸ்ட்ரா ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்குது, வெளிக்கருவுறுதல் வந்து நடக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பலனோ கிளாஸஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் வந்து டெலிகிராம்லேயும் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நம்மளோட இந்த யூடியூப் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பை வந்து தமிழில் உள்ள பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.